Hi friends, welcome to Samiponnu Handwork. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா மினி ஸ்டார் பாஸ்கெட் தான் போட்டு பார்க்க போறோம். இது ரொம்ப குட்டி கூட தான். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இதல தெளிவா சொல்லி கொடுத்திருப்பேன். இந்த கூடைய நீங்க 2 ஹவர்ல போட்டு முடிக்கலாம். நீங்க இதே மெத்தட வச்சு பெரிய கூடைக்கு போட்டுக்கலாம். வயர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்ட வேண்டியது இருக்கும். फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். நான் கிரீன்ல 3 அடியில 6 வயர் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெட் கலர்ல 3 அடியில 8 வயர், மொத்தம் வந்து 12 வயர். நான் 2 கலர் எடுத்துர்க்கேன். இந்த ஸ்டார் கூடைக்கு 2 கலர் போட்டா நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் 2 கலர் எடுத்துர்க்கேன். நீங்க பிகினர்ஸா இருந்தா 2 கலர்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு புரியலனா ஒரே கலரை எடுத்து ஃபுல்லா நீங்க வயர்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நான் ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இப்போ ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். फ्रेंड्स இப்போ சைடுல ஒரு 1/2 அடி விட்டுக்குங்க போதும். நம்ம ஒரு 5 லைன் போட்டுட்டு நம்ம இது உள்ள தான் சொருக போறோம். அதனால ஒரு 1/2 அடி விட்டுடுங்க. நீங்க வேற பாஸ்கெட்டுக்கலாம் இப்போ இந்த வயர் எடுத்தீங்கன்னா இது பாதிக்கு பாதி நம்ம எடுக்கணும் சைடுல. ஆனா இந்த ஸ்டார் கூடைக்கு அப்படி தேவையில்லை. ரெண்டுல ஒரு பங்கு எடுத்தா போதும். இப்போ இது ரன்னிங் வயர் ஒரு 1/2 அடி விட்டுட்டேன். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, ரன்னிங் ஒயர் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. இப்போ ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஒயரோட மடிங்க. ரன்னிங் ஒயரை மடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஒயரை இதுக்குள்ளே விட்டு சாதா பாக்ஸ் நட் போடுங்க. இந்த ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு இது திரும்பின பக்கம் ஒயர் இருக்கும், அதை எடுத்து இதுக்குள்ளே விடுங்க. விட்டு நாட்டை டைட் பண்ணுங்க. பாருங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதிகமாக இருக்கிற பக்கத்தை எடுத்து கொஞ்சம் லூஸ் பண்ணி கம்மியாகிற பக்கம் இழுத்துட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒயரை நீங்கள் எவ்வளோ சமம் அடித்து வச்சாலும் நம்ம பின்னும்போது நாட் போடும்போது அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும். அதனால் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. இப்போ செகண்ட் நாட் போடலாம். செகண்ட் நாட்டும் க்ரீன் கலரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணும்போது ஒயர் வந்து பார்க்கணும், அளவு பார்க்கணும். கீழே நீங்கள் அடியிலே பார்த்தாதான் மேலே கூட போக போக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மூணாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 ஒயரும் க்ரீன் கலரில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது 4வது ஒயரு ரெட் கலர் ஒயரு ஜாயின் பண்ண போகிறேன். அந்த 8 ரெட் கலர் ஒயரையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிடுங்க. நடுவில் இந்த சைடு 3, அதுக்கு அந்த சைடில் 3ன்னு மொத்தம் 6 ஒயரு. நடுவில் ரெட் கலர் 8 ஒயரும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு க்ரீன் வந்து 3, அப்புறம் ரெட் கலர் 8 ஒயரும், அப்புறம் க்ரீன் 3 ஃபுல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். இதே அளவுக்கு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒயரை வச்சு கட் பண்ணுங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த லைன் போட போகிறேன். அதுக்கு விடுங்க, இது உள்ளே சொருகிறதுக்கு. இப்போ கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு ரன்னிங் ஒயரை மடிங்க. மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இப்படி சுற்றுங்க. சுற்றி இந்த ஒயர் எடுத்து மேலே வச்சு அதுக்கு அடுத்தது இதுக்குள்ளே இந்த ஒயரை விட்டு நாட்டை டைட் பண்ணணும். இந்த பாக்ஸ் நாட் ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். இது லாஸ்ட்டு ஒயரு பாருங்கள், நான் போட்டிருக்கேன்.
லாஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து கார்னர் டர்ன் பண்ணலாம். இப்படி திருப்பிக்கிங்க. திருப்பி இந்த ஒயரோட ஒரு நாட் போடணும். அதுக்கு ரன்னிங் ஒயரோட மடிங்க. இந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த கட் பண்ண ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டு டைட் பண்ணுங்கள் நாட்டை. அவ்வளோதான், கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. பாருங்கள், முக்கோண ஷேப்பில் இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு கார்னரு. இப்போ ரெண்டாவது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து ஒரு நாட் போடணும். இதான் செகண்ட் வந்து கார்னர். இது ரன்னிங் ஒயரை மடிங்க. மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே சுற்றணும். சுற்றிட்டு இந்த ஒயர் எடுத்து மேலே வைங்க ரன்னிங் ஒயரை. அதுக்கப்புறம் கட் பண்ண ஒயர் எடுத்து உள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணணும். பாருங்கள், இப்போ ரெண்டு கார்னர் திருப்பியாச்சு. இப்போ நீங்கள் ஒயர் வச்சு நாட் போடணும். நாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு இங்கே கார்னர் டர்ன் பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. லாஸ்ட் லைனும் போட்டுட்டேன். இப்போ இது ஃபஸ்ட்டு ஒயரு. அந்த ஒயர் எடுத்து ஒரு நாட் போடுங்க. இது மூணாவது கார்னரு. பாருங்கள், போட்டுட்டேன். முக்கோண ஷேப்பில் வந்திருக்கு. உள்ளே வந்து முக்கோண ஷேப்பில் வரணும். இந்த 3 பாக்ஸ் நாட்டையும் சேர்த்து உள்ளே பாருங்கள், தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது மூணாவது கார்னர் திருப்பியாச்சு. இப்போ இது நாலாவது கார்னரு. ரன்னிங் ஒயர் மடிங்க. மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து மேலே சுற்றுங்க. சுற்றி இதுக்குள்ளே கட் பண்ண ஒயரை வச்சு உள்ளே ஹோல்ஸில் விட்டு டைட் பண்ணுங்கள் நாட்டை. இப்போது இதான் ஃபஸ்ட்டு நாட் போட்டோம். ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் நாட் போட்டோம் பார்த்தீங்களா? அந்த ஒயரை லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணி இதை மேல் பக்கமாக எடுத்து லூஸ் பண்ணணும். பாருங்கள், உள்ளே லூப் கிடைக்குது. அந்த லூப்பில் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கமாக மடித்து இதுக்குள்ளே விடணும். விட்டுட்டேன். அதுக்குள்ளே ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயர் எடுத்து வெளியே விடுங்க. வெளியே விட்டுட்டு இந்த நாட்டை டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த ஒயரில் லூஸ் பண்ணிங்களோ அந்த ஒயரை ஃபஸ்ட்டு கீழே இழுங்க. இழுத்துட்டு அப்புறம் மேலே டைட் பண்ணுங்கள் இந்த நாட்டை. அதுக்கு அடுத்தது ரன்னிங் ஒயரை டைட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு கார்னரு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து 4 கார்னரு வந்து நம்ம திருப்பியாச்சு. இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் அப்படியே மேலே கூட போட்டுட்டு வர வேண்டியதுதான். ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், பின் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அடுத்த லைனில் தான் நீங்கள் நாட் போட ஆரம்பிக்கணும். ரன்னிங் ஒயரை மடிங்க. கட் பண்ண ஒயரை மேலே சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த ஒயரை எடுத்து உள்ளே ஹோல்ஸில் விட்டு நாட் போடணும். இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பாருங்கள், சுற்றி வர போட்டுட்டு வரணும். அப்படியே போட்டுட்டு வாங்க. ரெண்டாவது லைனில் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு திரும்பவும் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போது செகண்ட் லைனில் ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். செகண்ட் லைனில் இது ஃபஸ்ட் நாட்டு. அந்த நாட்டை லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணி இது கீழே இப்படி தள்ளுங்க. கீழே தள்ளுனா மேலே லூஸ் ஆகும். அது என்ன பண்ணுறீங்க, லூஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மடித்து இதுக்குள்ளே விடணும். விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை வெளியே எடுங்க. இப்போ எந்த ஒயர் ஃபஸ்ட்டு நீங்கள் லூஸ் பண்ணிங்களோ அந்த ஒயர் கீழ் பார்த்தா மாதிரி இப்படி இழுங்க. இழுத்துட்டு இது மேலே இழுக்கணும். அதுக்கு அடுத்தது சைடில் ரன்னிங் ஒயரை இப்படி இழுக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 2 லைனு போட்டு முடிச்சிட்டேன். இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 4 லைன் போடணும். மொத்தம் வந்து 6 லைனு. அது போட்டுட்டு பார்க்கலாம் வாங்க. 6 லைன் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், 1 2 3 4 5 6. இப்போது அந்த ரன்னிங் ஒயரை ஒரு 4 அடி விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயர் தேவைப்படாது, அவ்வளோதான். இப்போ இந்த ஒயர் எடுத்து அந்த ஒயரை சொருகிட்டேன். இந்த ஃபஸ்ட் லைனில் நம்ம 6 அடி விட்டோம் பார்த்தீங்களா? அந்த ஒயரை வந்து உள்ளே சொருகுங்க. எந்த அளவுக்கு ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சொருகுங்க. 2 ஒயருமே சொருகணும். இப்போ சொருகலாம்.
3 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற ஒயரும் அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரும் சொருகிட்டேன். அப்புறம் வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒயரும் உள்ள எல்லாத்தையும் சொருகிட்டேன். இப்போ போட ஆரம்பிக்கலாம். இதோட ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இப்போ இந்த லைனில் நீங்கள் கரெக்டாக வச்சு நாட் போடணும். இந்த அளவுக்கு பாதி, இந்த சைடு பாதி எடுத்துக்கிட்டு நடுவில் எந்த 2 ஒயர் வருதோ அதை வச்சு நாட் போடணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு 3 இருக்குது, இந்த சைடு 3, அதுக்கப்புறம் ரெட் கலரில் ஒரு 3 எடுத்துக்கோங்க. திருப்பி ரெட் கலரில் ஒரு 3 எடுத்துக்கோங்க. நடுவில் 2 ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ஒயர் வச்சு ஒரு நாட் போடணும். இந்த சைடும் ஈக்குவலாக எண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவில் 2 லைன் வருது பார்த்தீங்களா, அதை வச்சு நாட் போடுங்க. இதுக்கப்புறம் வந்து கிராஸ் நாட் தான் வந்துடும். ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரை வச்சு லைனாக போட்டுட்டு வரணும். இது வரையும் இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனில் ஒயரு சொருகியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் போட்டுட்டு வரணும். இதில் ஒரு 3, இதில் ஒரு 3, மொத்தம் 6 நாட் போடணும். இந்த சைடு ஒரு 6 நாட் போடணும். வாங்க போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஒரு ஒயர் எடுத்து இந்த சைடு போட்டேன், 6 நாட் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஒயர் எடுத்து இந்த சைடு ஒரு 6 நாட் போடணும். இந்த லைனும் போட்டேன். இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, நடுவில் 1. இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த 2 நாட்டை வச்சு மேலே இருக்கிற 2 ஒயரை வச்சு பாருங்கள், எக்ஸ் ஷேப் வருது. இந்த 2 ஒயரை வச்சு இந்த சைடு போட்டுட்டு வரணும். அப்புறம் இந்த ஒயரை வச்சு இந்த சைடு போட்டுன்னு வரணும். இதை பார்க்கலாம். இந்த கூட ரொம்ப ஈஸி தாங்க போடுறதுக்கு. டக்குன்னு நீங்கள் போட்டுடலாம். மினி பேஸ்கெட்டு மினிமம் 2 ஹவர்ஸில் போட்டுடலாம். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். இந்தியன் லைனில் இந்த 2வது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வரும். இது இந்த ஒயர் வச்சு இந்த சைடு போடணும், இந்த சைடு போடணும். இங்கே டைமண்ட் ஷேப்பில் வரும் உங்களுக்கு. நான் இதில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஒயரை 2 எடுத்து நாட் போட்டு இந்த சைடும் ஃபஸ்ட்டு போட்டோம், லைன் போட்டோம். செகண்டு இந்த லைன் 2 ஒயர் எடுத்தோம். இந்த ஒயர் எடுத்து இது ஃபுல்லாக போட்டு முடித்தோம். தேர்டு அதேமாரி தான். எக்ஸு எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் போடணும். பாருங்கள், பெரிய டைமண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தாலும் சின்ன சின்ன டைமண்ட் ஷேப் இருக்கும். பாருங்கள், இந்த சைடு முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு இருக்குது, அது ஃபுல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சைடும் நான் போட்டிருக்கேன். இது 2 சைடும் பின்னியாச்சு. இப்போ இது 2த்தையும் சேர்த்து இங்கே நாட் போடணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஒயர் நம்ம உள்ளே சொருகணும் பார்த்தீங்களா, அதில் பெரிய ஹோல்ஸாக இருக்கும், அதை சேர்த்து போடுங்க. இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன். இங்கேயும் டைமண்ட் ஷேப் தான் வரும். பாருங்கள், இதே மாதிரி இங்கேயும் போடணும். இதை போட்டுட்டு பார்க்கலாம். போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒயரெல்லாம் சொருகிக்கலாம். இப்போ இந்த ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் சொருகணும். பாருங்கள், தெரியுதா? இந்த ஒயர் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஒயரும் இந்த சைடு ஒரு ஒயரும் சொருகணும். இப்போ எல்லா ஒயரும் சொருகிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் சொருகிட்டு கட் பண்ணிட்டேன். பாருங்கள், கூட அவ்வளோ அழகாக வந்திருக்கு.
குட்டி பேஸ்கெட்டு. கீழே தாளாரமாக இருக்குது பாருங்கள். பேஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் இது இங்கே தான் மேலே தான் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கைப்பிடி வந்து 3 அடியில் நம்ம 2 ஒயர் எடுத்து கைப்பிடி போடலாம். நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கைப்பிடி போட்டுட்டேன் பாருங்கள். 3 அடியில் நான் 2 ஒயர் எடுத்து கைப்பிடி போட்டிருக்கேன். கைப்பிடி போட தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2 ஒயரு உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். கூட சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.